பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அநேக நாட்களுக்கு பின்பு மீண்டும் உங்களோடு கூட தொலைக்காட்சியின் வாயிலாக தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய வார்த்தைக்குள் ஜீவனும் வல்லமையும் பலனும் இருப்பதால் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளும் அந்த வார்த்தைகள் ஜீவனையும் பலனையும் கொண்டு வருகிறது. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஈசா என்பது தாவீதனுடைய தகப்பன் பெயர். தாவீதை குறித்து தேவனுக்கு ஒரு நோக்கம் இருந்தது. ஆண்டவர் தாவீதை பார்த்து சொன்னார், 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், ராஜாசனம் சிங்காசனம் உன் சந்ததியை விட்டு விலகாது, என்றென்றும் உன் சந்ததி சிங்காசனத்தில் இருக்கும், உன் சிங்காசனம் நிலை பெற்றிருக்கும் என்று தாவீதுக்கு தேவன் வாக்கு பண்ணினார். ஆனால் நன்றாய் கவனிங்கள், தாவீதினுடைய பிள்ளைகள் தேவனுக்கு விரோதமாய் அக்கிரமம் செய்தபோது, தேவனுடைய ஆலயத்திலே அவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை கொண்டு வந்து வைத்தபோது, தங்களுடைய வாழ்க்கையை தேவனுக்கு பிரியமற்ற வாழ்க்கையாய் அவர்கள் மாற்றிக்கொண்ட போது, ஜீவனுள்ள தேவனை விட்டு நரகலான விக்கிரக வழிபாட்டில் அவர்கள் ஈடுபட்ட போது, தேவன் அந்த ராஜ்யத்துக்கு, அந்த ராஜ்ய பாரத்துக்கு ஒரு முடிவை உண்டு பண்ண விரும்பினார். தாவீது தொடங்கி அடுத்த 14ஆம் தலைமுறையில் தாவீதின் சந்ததி பாபிலோனுக்கு சிறை கைதிகளாய் கொண்டு செல்லப்பட்டார்கள். நன்றாய் கவனியுங்கள். தேவன் தாவீதுக்கு வாக்கு பண்ணியிருந்தார், சிங்காசனம் உன் சந்ததியை விட்டு விலகாது. ஆனால் தாவீதின் பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தபடியால், தேவன் அருவருக்கிற காரியங்களை செய்தபடியால் சிங்காசனம் அவர்களை விட்டு விலகி போனது. அவர்கள் கைதிகளாக பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். இது ஒரு புறம் இருக்க, தேவன் தாவீதுக்கு கொடுத்த வாக்குத்தத்தமோ ஜீவனுள்ளதாக இருந்தது என்பதை மறந்துவிடக்கூடாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாபிலோனுக்கு சிறை கைதிகளாய் அவர்கள் செல்லப்பட்ட அந்த நாட்கள் தொடங்கி அடுத்த 14ஆம் தலைமுறையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக தாவீதின் சந்ததியிலே வந்து பிறந்தார் என்று சொல்லி பைபிள் எழுதப்பட்டிருக்கு. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ரோமர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஈசா என்னும் அந்த மரம் வெட்டப்பட்டு போனது உண்மை. தாவீதின் சந்ததிக்கு இருந்த அந்த அரியாசனம் வெட்டப்பட்டு போனது உண்மை. அவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ய போது அதற்கு ஒரு முடிவு வந்தது உண்மை. அந்த மரம் வெட்டப்பட்டு போனது உண்மைதான். ஆனால் அந்த அடிமரம் துளிர்த்தது. அடிமரம் துளிர்த்தது. தாவீதின் சந்ததியிலே தேவகுமாரன் வந்து பிறந்தார். அவரை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே இல்லை. அவர் ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தாவாக என்றென்றும் தம்முடைய ஜனங்களை அரசாளுகிறார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவன் நமக்கும் எத்தனையோ வாக்குத்தத்தங்களை பண்ணியிருக்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை ரட்சித்திருக்கிறார். நமக்கு தம்முடைய சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். தம்முடைய கிருபையை கொடுத்திருக்கிறார். தம்முடைய பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். நல்ல சபையை கொடுத்திருக்கிறார். நல்ல ஊழியர்களை கொடுத்திருக்கிறார். இன்னும் அநேகருக்கு தேவன் நல்ல ஊழியங்களை கொடுத்திருக்கிறார். ஜீவனை கொடுத்திருக்கிறார் இல்லையா? சுகத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் நாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து துணிகரமாய் அவருக்கு பிரியமில்லாமல் வாழும்போது அநேக நன்மைகளை இழந்து போகிறோம். அநேக நன்மைகளை இழந்து போகிறோம். நம்முடைய அக்கிரமங்களே, ரட்சிக்கப்பட்ட பின்பு நாம் தேவனுக்கு பிரியமில்லாமல் செய்கிற காரியங்கள் எத்தனையோ ஆசீர்வாதங்களை நம்மை விட்டு விலக்கி இருக்கிறது என்பதை மறந்து விடாதிருங்கள். இன்றைக்கு
ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? தேவன் கொடுத்த சமாதானத்தை இழந்து, தேவன் கொடுத்த ஊழியத்தை இழந்து, தேவன் கொடுத்த கிருபா வரங்களை இழந்து, இன்றைக்கு நீங்கள் செய்ததான துணிகரமான பாவங்கள் நிமித்தம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நிமித்தம் இன்றைக்கு கண்ணீரோடு கூட தேவன் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களையும் இழந்து போயிருக்கிறீர்களா? எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், எழும்பி நில்லுங்கள், எழும்பி பிரகாசியுங்கள், மரித்தோரை விட்டு எழுந்திருங்கள். உங்கள் அடிமரம் துளிர்க்கும், உங்கள் அடிமரம் துளிர்க்கும். மீண்டும் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்க ஆண்டவர் பிரியமுள்ளவராக இருக்கிறார். காரணம், அவர் உங்களை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறாரே. அவர் அழைத்த அழைப்பும் கிருபா வரங்களும் மாறாதவர்கள் என்று பைபிள் எழுதியிருக்கிறதே. மீண்டும் உங்களை உயிர்ப்பிக்க அவர் பிரியமுள்ளவராக இருக்கிறார். once again God wants to lift you up. மீண்டும் உங்களை மகிமைப்படுத்த அவர் பிரியமுள்ளவராக இருக்கிறார். இருந்த இடத்திலே எழுந்து நில்லுங்கள், மரித்தோரை விட்டு எழுந்திருங்கள். பின்னோக்கி பாராமல், பின்னானவைகளை பாராமல் அவரை நோக்கி பாருங்கள். ஈசா என்னும் அடிமரம் துளிர்த்தது. தாவீதின் சந்ததியிலே கிறிஸ்து இயேசு தோன்றினார். சிங்காசனம் தாவீதின் சந்ததியை விட்டு விலகாதிருந்தது. அடிமரம் துளிர்த்தது. உங்கள் வாழ்க்கையும் துளிர்க்கும். இன்றைக்கு தேவன் அதை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். பின்மாற்ற வாழ்க்கை போதும், தேவனை விட்டு விலகியிருந்த வாழ்க்கை போதும். தேவனுக்கு பிரியமானவைகளை செய்ய இன்றைக்கு நம்மை ஒப்புக் கொடுக்கும்போது மீண்டும் நம்முடைய சுக வாழ்வு துளிர்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. once again God wants to lift you up. சிம்சோனை எடுத்துக்கொள்ளுங்கள். அவன் செய்த யுத்தமெல்லாம் பெண்களுக்காகத்தான். கர்த்தர் அவனை ஒரு யுத்த வீரனாக முன்குறித்திருந்தார், தம்முடைய ஜனத்துக்கு யுத்தம் செய்யும்படி. ஆனால் சிம்சோன் செய்த யுத்தமெல்லாம் தன் இச்சைகளுக்காகத்தான். அது நிமித்தம் கடைசியிலே அவன் பலன் இழந்து போனான், தன் வல்லமை இழந்து போனான். அவன் தலை மயிரெல்லாம் சிரைக்கப்பட்டு போனது, கண் குருடாக்கப்பட்டு போனான். ஆனாலும் அவன் கண்ணீரோடு அவன் மனம் திரும்பி தேவ சமூகத்தை நோக்கி பார்த்தபோது தேவன் அவனை பலப்படுத்தினார் என்பதை மறந்து விடாதீர்கள். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, சிரைக்கப்பட்ட சிம்சோனின் மயிர் மீண்டும் முளைக்க தொடங்கியது. கர்த்தர் மீண்டும் உங்களை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். கர்த்தர் மீண்டும் உங்களை மகிமைப்படுத்த விரும்புகிறார். எவர்களை அவர் அழைத்திருக்கிறாரோ அவர்களை நீதிமான்களாக்கி அவர்களை மகிமைப்படுத்த விரும்புகிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். once again God wants to lift you up. கிறிஸ்தவ வாழ்க்கை உன்னதமான வாழ்க்கை. never give it up. அவ்வளவுதான் முடிவுக்கு வந்துடாதீங்க. இனி அவ்வளவுதான், தேவனுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, தேவன் என்னை கைவிட்டார், என்னை கைவிட்டு விட்டார், இனி அவ்வளவுதான் என்ற முடிவுக்கு வந்து விடாதீர்கள். தேவன் உங்களை உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார், மீண்டும் உயர்த்த வல்லவராக இருக்கிறார், உங்களை மகிமைப்படுத்த வல்லவர், உண்மையும் உள்ளவராக இருக்கிறார். எஸ், God is so faithful. He once again wants to lift you up. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, சோர்ந்து போகாமல் இருங்கள். எந்த இடத்துல ஆண்டவரை விட்டு விட்டீர்களோ அதே இடத்தில் அவரை தேடுங்கள். ஆண்டவரே, இந்த ஒரு விஷயம் எனக்கு இரக்கம் செய்யும், இந்த ஒரு தடவை எனக்கு மன்னியும், என்னை நினைத்தருளும் ஆண்டவரே என்று சொல்லி கண்ணீரோடு அவர் சமூகத்துக்கு வாருங்கள். அவர் உங்கள் அருகில் இருக்கிறார். அவர் உங்கள் அருகில் இருக்கிறார் பிரதர், உங்கள் அருகில் இருக்கிறார் சிஸ்டர். நீங்கள் தேவனுடைய ஊழியக்காரராக இருக்கலாம். அவர் கொடுத்த ஊழியத்தை இன்றைக்கு இழந்து போயிருக்கலாம். கண்ணீரோடு தனிமையின் நடுவிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். let not your heart be troubled. ஆண்டவர் இயேசு உங்கள் அருகிலே உங்களை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஓடி வாருங்கள், அவர் சமூகத்துக்கு ஓடி வந்து விடுங்கள். என்னை மன்னியும் ஆண்டவரை சேர்த்துக்கொள்ளும் என்று சொல்லுங்கள். கெட்ட குமாரன் என்றைக்கு வருவான் என்று சொல்லி தகப்பனார் அவளோடு காத்து கொண்டிருந்ததைப் போல நம்முடைய ஆண்டவர் நமக்காய் காத்து கொண்டிருக்கிறார். ஈசா என்னும் அடிமரம் துளிர்க்கும். ஜெபிப்போமா. பரிசுத்தமுள்ள எங்கள் பரம தகப்பனே, இன்றைக்கு கர்த்தர் எங்கள் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. எங்கள் நம்பிக்கை வீண் போகாது. பின்மாற்ற நுகங்களை முறிக்க நீர் வல்லவர் ஆண்டவரே.
ஆண்டவரை தொலைந்து போன எங்களை மீண்டும் உயிர்ப்பித்து உமக்காய் பெரிய காரியங்களை செய்யும்படி ஆண்டவரே எங்களை உயிர்ப்பிக்கவும், எங்களை ஆசீர்வதிக்கவும், எங்களை பலப்படுத்தவும் கர்த்தர் நீர் உண்மை உள்ளவராக இருக்கிறீர். நீர் அப்படியே செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் மீண்டும் உயிர்ப்பித்ததற்காய் ஸ்தோத்திரம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பெற்றுக்கொண்ட விடுதலைக்காய் கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள். நீங்கள் எங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிக்க விரும்பினால் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை சீர்காழிக்கு அருகிலே மாதானம் என்ற கிராமத்தில் நடக்கிறதான வல்லமை ஆராதனையிலே கலந்து கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் கையின் பிரயாசங்கள் யாவையும் ஆசீர்வதித்து வர்த்திக்க செய்வாராக. May God bless you.